ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த அனதர் எபிசோட் ஆஃப் பிபிசி டெக்ஸல். நான் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சென்னை நங்கநல்லூரில் உள்ள அதே ட்ரஸ்ட் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் கட்டியிருக்காங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா வயல்வெளி நல்லா ஒரு பசுமையான லொக்கேஷனில் கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோயில் நீ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. அப்புறம் இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் திருவாரூரில் இருக்குது, இதுக்கு போனோம். இது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட். காலைல டிஃபன் சாப்பிட்லான்னு போனோம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா ஒரு ஓகேவான ஃபுட்டு சாப்பிட்டு இங்கேருந்து எங்கே போகலான்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு சனி கோயில். இங்கேருந்து பக்கம்னாங்க. சரி, கொங்கு சனி கோயிலுக்காக தான் நான் மெயினாக கும்பகோணமே வந்தேன். சரின்ட்டு இந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக நாங்கள் வந்து கொங்கு சனி கோயிலுக்கு புறப்பட்டு போயிட்டு அந்த கோயில் தரிசனம்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கூட்டம் ஒரு பயங்கரமாக இருக்குமா. நாங்கள் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே போகிறதுக்கு கட்டெல்லாம் கட்டி அப்படியே அந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லை. அந்த டைம் வந்து நாளைக்கு தான், அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா மெயினாக கூட்டம் வர டேட்டாக. அதுக்கு முந்தின நாள்லேயே நாங்கள் போயிட்டோம். முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். அங்கேருந்து பக்கம்னாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வேளாங்கண்ணியும் போகலான்ட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி. நீங்கள் கும்பகோணம் தஞ்சாவூர் சைட்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் தண்ணி வயல்வெளி தான் இருக்கும். இதான் வந்து நம்மளோட ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலான்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் வயல்வெளி தான். இங்கேருந்து தான் நமக்கு வந்து ரைஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு ஐ பிலீவ். நான் கரெக்டான டேட்டாலாம் எனக்கு தெரில. ஆனால் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்காங்க. நீங்கள் இந்த ட்ராவலை ரொம்ப லவ் பண்ணலாம். கும்பகோணம் சைட் போனால் டெம்பிள் மட்டும் கிடையாது, நிறைய கோயில் இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரம்மியமான இடம் அது. அப்படியே நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் அப்படியே காரில். சும்மா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோயில் வந்துருச்சு. கோயிலில் பார்த்திங்களா பயங்கரமாக ஏற்பாடெலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா பெரிய கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் போகிறதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உகந்த நாள், அன்றைக்கி தான் இதை பூஜை பண்ணுமா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக முந்தின நாள் போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள குளத்தில் குளிக்க சொன்னாங்க. குளிச்சுட்டு அப்படியே லைட்டாக தண்ணிலாம் தெளித்து எல்லாம் நான் அதுமாரி தான் பண்ணேன். ரொம்ப குளிக்கலை, லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு உள்ளே போயிட்டு கும்பிட்டு வந்துட்டேன். கும்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கோயில். போயிட்டு அப்படியே நாங்கள் அடுத்தது வந்து சிங்காரவேலர் கோயிலுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். அது போயிட்டு அப்படியே வேளாங்கண்ணி பிளான்னு. நீங்கள் வந்து இந்த சைடு வந்து கோயிலுக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு நிறைய ப்ராப்ளம் இருந்தப்போ போயிட்டு அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து எதாச்சும் அந்த பிளானே இல்லை இங்கே கோயில் போகணுன்ட்டு. நாங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொங்கு சனி கோயில் பக்கத்தில் தான் இது இருக்குன்னாங்க. சரி, நான் அதுக்கும் போயிட்டோம். அங்கேருந்து பக்கமாக வேளாங்கண்ணி போகிற பிளான் இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலாக அது மிடில்லே ஆச்சரியமாக வந்துச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம கும்பிட்டாச்சு. நீங்கள் கோயிலெலாம் போனீங்கன்னா நல்லா பொறுமையாக கும்பிட்டுட்டு வாங்க. அந்த எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும். யாராவது வந்து பாடல் பெற்ற கோயில்னால் சொல்லுவாங்க. யாராவது வந்து ஒரு ஃபேமஸான நாயன்மார்கள் இல்லாட்டி ஒரு சித்தர் இதுமாரி அவங்களாம் வந்து பாடியிருப்பாங்க. ஃபேமஸான தமிழ் பாட்டு அதெல்லாம் பாடியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சன்னதிலாம் இருந்துச்சுன்னா கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக. அப்படியே நாங்கள் வேளாங்கண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம். வேளாங்கண்ணி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வழியாக போனோம். ரூட்டு நல்லா இருந்துச்சு, அந்தளவுக்கு ரஷ்லாம் இல்லை. வேளாங்கண்ணி பற்றி சொல்லணும்னா மஸ்ட் கோ பிளேஸு. அது வந்து வேளாங்கண்ணி ஸ்ட்ரைன் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் வந்து அடிக்கடி தனியாகவே அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு போவேன். அப்புறம் வந்து அந்த சின்ன வயசில் நான் வந்து தனியாக அங்கே போய் கும்பிட்டுட்டு வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே. இந்த தரையும் எனக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுமாரி போகிறமே அமைஞ்சிருச்சு.
அங்கே போனால் நீங்கள் வந்து ஒரு கேண்டில் வந்து வெளிலே விற்பாங்க, ஸ்ட்ரெயின் வாசல்லே விற்பாங்க, அந்த ஷ்ரைன் அட்மினிஸ்ட்ரேஷனே வைப்பாங்க. அங்கே போய் கேண்டில்லாம் வாங்கி நீங்கள் வந்து அங்கே உள்ளே ஏற்றலாம். அப்புறம் ஒரு சில்வர் பால் மாதிரி கூட ஒரு சில்வர் இதெல்லாம் கொடுப்பாங்க, அதுவும் விற்பாங்க. அதுவும் நீங்கள் வாங்கி உண்டியல்லாம் போடலாம். நீங்கள் என்ன நினச்சாலும் அங்கே வந்து இட் வில் கம் ட்ரூ. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அங்கே வேளாங்கண்ணி ஷ்ரைனு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கோயில், கண்டிப்பாக போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது இன்னொரு வீடியோ கண்டினியூ ஆகும். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.